அண்மைச் செய்தி. கடலூரில் ஏற்பட்ட ரயில் விபத்து தொடர்பாக 11 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. திருச்சி ரயில்வே கோட்ட மூத்த துணை பாதுகாப்பு அதிகாரி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக 11 பேரிடம் தனித்தனியே விசாரணை நடத்தப்படுகிறது. கேட் கீப்பர் உட்பட 11 பேரிடம் தனித்தனியே விசாரிக்கப்படுகிறது. திருச்சி ரயில்வே கோட்ட மூத்த துணை பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடலூர் ரயில் விபத்து சம்பவத்தில் கைதான கேட் கீப்பர் உட்பட 11 பேரிடம் தனித்தனியே விசாரணை நடத்தப்படுகிறது. கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக 11 பேரிடம் தனித்தனியே விசாரணை நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். சார்லஸ், 11 பேரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, விசாரணை என்பது தற்போது அந்த 11 ரயில்வே ஊழியர்களிடம் தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக கடலூர் செம்மங்குப்பம் அந்த ஆலம்பாக்கம் இந்த ரயில் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் பணிபுரியக்கூடிய இந்த 11 ரயில்வே ஊழியர்களிடம் விசாரணை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு முதுநிலை அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில இந்த விசாரணை துவங்கியிருக்கு. ஒவ்வொரு ஊழியர்களும் தனித்தனியாக உள்ளே சென்று அவரது அறையில் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக என்ன தகவல்கள் பெறப்பட்டது, அது மட்டுமில்லாமல் சம்பவம் நடந்த பிறகு பெறப்பட்ட தகவல்கள் என்னென்ன நீங்கள் நடவடிக்கை மேற்கொண்டீர்கள் என்பது குறித்த விசாரணை இந்த முதுநிலை பாதுகாப்புத்துறை அதிகாரியுடைய கேள்வியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரிடமும் எழுத்துப்பூர்வமாக இந்த தகவல்கள் அனைத்தையுமே பதிவு செய்து அது ஆவணப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இது ஆரம்ப கட்ட விசாரணை. இதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு படிநிலையில் அடுத்தடுத்த அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள். 11 பேர் என்பது கேட் கீப்பர் இப்ப தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார், கடலூர் மத்திய சிறையில். அது மட்டும் இல்லாமல் வேன் டிரைவர் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 13 பேர் மொத்தம் இந்த 11 பேருக்கு விசாரணை என்பது துவங்கியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மற்ற ரயில்வே ஊழியர்களையும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.